ஆண்டின் பொதுக்காலம் 17வது வாரம் வெள்ளிக்கிழமை. புனித அல்போன்சுஸ் மரிய லிகோரி ஆயர் மறைவல்லுனர் நினைவு. புனித அல்போன்சுஸ் லிகோரி 7 பேர் கொண்ட குடும்பத்தில் மூத்த மகனாக முதலாவதாக 1696 ஆண்டு செப்டம்பர் 27 நாள் இத்தாலியில் உள்ள நேப்பல்ஸில் பிறந்தார். பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்ந்தார். நேப்பல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 16வது வயதிலேயே சட்டப்படிப்பில் அருள் முனைவர் பட்டம் பெற்றார். தன் 19ஆம் வயதில் வழக்கறிஞராக மாறினார். ஆனால் அவர் பட்டப்படிப்பு அவருக்கு நிறைவளிக்கவில்லை. இந்த உலகத்தின் நிலையாமையை ஒவ்வொன்றிலும் உணர்ந்தார். துறவற வாழ்வில் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவருக்கு குடும்பம் ஒரு தடைக்கல்லாக இருந்தது. அதையும் அவர் தாண்டி கடந்து சென்று குருவாக மாறினார். திருத்தூது உரைக்க தன் கடினமான உழைப்பின் காரணமாக அவர் உடல் நலிவுற்றது. எனவே ஓய்வு எடுப்பதற்காக சாண்டா டேய் மான்டி அந்த இடத்தில் தங்கினார். அங்கே அன்றாட கூலிக்கு வேலை செய்பவர்கள், ஆட்டு இடையர்கள் இவர்களின் ஆன்மீக வாழ்வை யாரும் கண்டுகொள்ளாத நிலையை கண்டு மிகவும் வருந்தினார். இவர்களுக்கு நற்செய்தி பணி செய்ய ஒரு சபையை ஏற்படுத்தினார். அதுதான் இரட்சகர் சபை குருக்கள். இவரை பலேமோ மறைமாவட்டத்தின் ஆயராக நியமிக்கப்பட்ட போது அந்த பணியை ஏற்க மறுத்தார். பிறகு திருத்தந்தையின் ஆணையை ஏற்று நேப்பல்ஸில் உள்ள புனித ஆகத்தா மறைமாவட்டத்தின் ஆயராக மாறினார். அவர் மிகச்சிறந்த நற்செய்தி போதகராக இருந்தார். 111 புத்தகங்களை, அருமையான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டார். அதனால் அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வாத நோயால் பீடிக்கப்பட்டார். அவருடைய தலை மிகவும் முன்னோக்கி வளைந்திருந்ததால் தண்ணீரை உறிஞ்சிகோல் வழியாகத்தான் பல ஆண்டுகள் குடித்தார். அவர் தன் ஆயர் பணியை ராஜினாமா செய்ய வேண்டும், ஏனென்றால் தனக்கு உடல்நலம் சரியில்லை என்று கேட்டு ராஜினாமா செய்ய அது திருத்தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 1787 ஆண்டு ஆகஸ்ட் 1 தேதி தன் 91 வயதில் இறைவனடி சேர்ந்தார். 1816 ஆண்டு அருளாளர் பட்டத்தை பெற்றார். 1839 16வது கிரகோரி திருத்தந்தையால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். 1871 திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவரை திரு அவையின் மறைவல்லுநராக அறிவித்தார். 1950 பாவ சங்கீர்த்தனம் கேட்கும் தந்தையர்களின் அறநெறி ஒழுக்கையில் அறநெறி இறையியலாளர்களின் பாதுகாவலராகவும் அறிவிக்கப்பட்டார். இவருடைய வாழ்க்கையில் எனக்கு மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று அவருடைய இறை வேண்டல் வாழ்வு, அவருடைய ஜெப வாழ்வு. இவரிடம் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் நற்கருணை நாதருக்கு முன்னால் பல மணி நேரம் ஆழ்ந்த இறைவேண்டலில் ஈடுபடுவார். அன்னை மரியை எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தரிசிப்பார், அவரிடம் வேண்டுவார். தன் மறையுரையை கேட்க வருபவர்களிடம் இறைவேண்டலில் நிலையாக இருக்குமாறு அறிவுறுத்தாமல் அவர் ஒருபோதும் பிரசங்கத்தை தொடங்கியதில்லை. இறைவேண்டலும் இறை வார்த்தையை அறிவித்தலும் இவருடைய ஆன்மீக பணிவாழ்வின் இரு கண்களாக அமைந்தன. இறைவேண்டல் என்ற ஒரு புத்தகம் அவர் எழுதினார். மிகச்சிறிய புத்தகம். அவரே சொல்லுகிறார், நான் எழுதிய 111 புத்தகங்களில் எல்லா படைப்புகளையும் விட மிகச் சிறந்ததாக இருக்க ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் அது இந்த இறைவேண்டல் புத்தகம்தான். இந்த புத்தகம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கைப்பிரதி வைத்திருக்க வேண்டும். இதனால் இதை படிப்பவர்கள் அனைவரும் இறைவேண்டலின் அவசியத்தை உணர்ந்து இறைவேண்டலில் ஈடுபடுவார்கள்.
இந்த புத்தகத்தில் நாம் காண்கின்ற ஒரு செய்தி, பரலோகத்தில் இருப்பவர்கள் ஜெபத்தில் ஈடுபட்டவர்கள், பாதாளத்தில் நரகத்தில் இருப்பவர்கள் ஜெபத்தில் ஈடுபடாமல் தங்கள் வாழ்க்கையை கழித்தவர்கள். எனவே பரலோகம் வேண்டுமென்றால் பரமனிடம் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவேண்டலில் ஈடுபட வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு ஹாட்லைன், கடவுளோடு தொடர்பு கொள்ள. அன்னை மரியிடமும் நாம் நம்முடைய பக்தியை வளர்க்க வேண்டும். அந்த தாய் எப்படி முதல் சீடத்தியாக வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழ வேண்டும். எனவே அல்போன்சஸ் மரிய லிகோரி புனிதர் நமக்கு பலவற்றை சொன்னாலும் ஜெபத்தை கற்றுக்கொள்வோம், இறை வேண்டலில் ஒவ்வொரு நாளும் ஈடுபடுவோம், நம் குடும்பத்தை இரட்சிப்பின் குடும்பமாக மாற்றுவோம் ஒவ்வொரு நாளும். ஆமீன்.